ஹாய், நீங்க இல்லாமலேயே உங்க பிசினஸ் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க வெக்கேஷன்ல இருந்தாலும் வருமானம் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க, இன்னைக்கு உங்க பிசினஸ உங்களை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்காக தானா இயங்கக்கூடிய ஒரு சொத்தா எப்படி மாத்துறதுன்னு ஒரு தெளிவான ரோட் மேப் பார்க்கலாம். நம்மில் பல தொழில் முனைவோர்கள் தங்கள அறியாமலேயே அவங்களோட வளர்ச்சிக்கு அவங்களே ஒரு தடையா இருப்பாங்க. சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய முடிவுகள் வரைக்கும் எல்லாமே உங்கள சுத்தி தான் நடக்குதா அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு தான். இந்த நிலைமைக்கு பேரு தான் ஓனர்ஸ் ட்ராப். அதாவது நீங்க ஒரு பிசினஸ உருவாக்கல, உங்களுக்கு நீங்களே ஒரு வேலையை உருவாக்கிக்கிட்டீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பொறியிலிருந்து வெளியேறி உண்மையான சுதந்திரத்தை அடைய என்ன வழின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ட்ரிப் போறதுக்கு முன்னாடி நாம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க பிசினஸோட தற்போதைய நிலை இந்த 6 கட்டங்கள்ல எதுன்னு சரியா புரிஞ்சுக்கிறது தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முதல் படி. இந்த டேபிள பாருங்க. பல பிசினஸ் இந்த சர்வைவலிஸ்ட்ங்கிற 2வது கட்டத்துல தான் மாட்டிக்கிறாங்க. இங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிரச்சனை, ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்லயே வாழ்க்கை போகும். வளர்ச்சி பத்தி யோசிக்கவே நேரம் இருக்காது. ஆனா நம்மளோட இலக்கு பிரச்சனைகளை தடுக்கிற சிஸ்டம்ஸை உருவாக்குற growth ஆர்கிடெக்ட் ஆகிறது தான். அப்போ அந்த சர்வைவலிஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து growth ஆர்கிடெக்ட் ஸ்டேஜுக்கு எப்படி தாவுறது? அந்த பாய்ச்சல் ஏதோ அதிர்ஷ்டத்தால வர்றதில்ல. அதுக்கு தேவை இந்த 5 முக்கியமான தூண்களை திட்டமிட்டு உருவாக்குறது தான். ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த 5ம் உங்க பிசினஸோட இன்ஜின் மாதிரி. இதுவரைக்கும் நீங்க மட்டும் ஓட்டிட்டு இருந்த வண்டிய இப்போ இந்த 5 தூண்களும் சேர்ந்து ஒரு ஆட்டோமேட்டிக் இன்ஜின் மாதிரி இயங்க போகுது. இதுதான் உங்களை சார்ந்து இருப்பதிலிருந்து ஒரு சிஸ்டம் சார்ந்து இயங்குவதற்கான மாற்றம். இந்த தூண்கள் தனித்தனியா வேலை செய்யாது. இந்த உதாரணம் அதை சூப்பரா விளக்குது. உங்க கம்பெனியோட கட்டமைப்புங்கிறது ஒரு எலும்புக்கூடு மாதிரி. அந்த எலும்புக்கூடு சரியா இல்லைன்னா ரத்த ஓட்டம் மாதிரி இருக்கிற இந்த ப்ராசஸ் எங்க போகணும்னே தெரியாம செதறிடும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ தியரியெல்லாம் பார்த்தாச்சு. வாங்க இதை நடைமுறையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமான தினமும் பிரச்சனைகளை சந்திக்கிற சர்வைவலிஸ்ட் நிலைமையிலிருந்து வளர்ச்சியை வடிவமைக்கிற growth ஆர்கிடெக்ட் நிலைக்கு எப்படி மாறுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றத்தோட மையமே இதுதான். முடிவுகள். ஆளுங்களோட ஞாபக சக்தியோ அனுபவத்தையோ நம்பி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா யார் வேணாலும் ஃபாலோ பண்ணி ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸோட அறிவா மாறணும். சரி, இந்த 5 தூண்கள்ல எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்க மைண்ட் செட் மாறணும். தினமும் தீய அணைக்கிற மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பதிலா அந்த பிரச்சனையை வராம எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ஆர்கிடெக்ட் மைண்ட் செட். அடுத்து கட்டமைப்பு. எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேங்கிற இடத்துல இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட், அவங்களுக்கு இந்த பொறுப்புன்னு தெளிவா பிரிச்சு கொடுக்கறது தான் அடுத்த ஸ்டெப். இதனால என்ன ஆகும் தெரியுமா? அறிவு உங்க தலையில இருந்து சிஸ்டம்ஸ்க்கு போகும். உங்க டீம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உங்ககிட்ட ஓடி வர மாட்டாங்க. அவங்களே முடிவெடுக்க ஆரம்பிப்பாங்க. இது திரும்ப திரும்ப செய்யற தப்ப நிறுத்தும். ஒரு தப்பு 2வது தடவை நடந்தா அதுக்கு காரணம் அந்த ஆள் இல்லை, அங்க ஒரு சரியான ப்ராசஸ் இல்லைன்னு அர்த்தம். நிலையான இயக்க நடைமுறைகள், அதாவது SOPs, இதை சரி பண்ணிடும். கடைசியா டெக்னாலஜி. சிதறி கிடக்கிற எக்ஸல் ஷீட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல இருந்து எல்லாத்தையும் CRM மாதிரி ஒரே இடத்துல கொண்டு வருவீங்க. இது உங்க கம்பெனியோட அறிவை பல மடங்கு பெருக்கி அளவிடக்கூடியதா மாத்தும். இப்ப இந்த சிஸ்டம்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு உங்களுக்கு புதுசா ஐடியா எதுவும் தேவையில்ல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற ஐடியாஸை செயற்படுத்துறதுக்கு ஒரு ஒழுக்கம் தேவை. பிரச்சனை அறிவுல இல்ல, அதை செயல்படுத்துறதுல தான் இருக்கு. பெரும்பாலான கம்பெனிக்கு புது ஐடியா தேவைப்படல. செஞ்ச முடிவை ஒழுக்கமா ஃபாலோ பண்றதுக்கும் அந்த வாரம் தவறாம ரிவ்யூ பண்றதுக்கும் ஒரு சிஸ்டம் தான் தேவைப்படுது. இந்த முழு மாற்றத்தையும் கொண்டு வர நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்தினா போதும். ஒரே ஒரு பழக்கம், ஆனா அது உங்க பிசினஸோட தலையெழுத்தையே மாத்தக்கூடியது. அது என்னன்னா, டெய்லி மற்றும் வீக்லி ரிவ்யூ மீட்டிங்ஸை ஒருபோதும் தள்ளி போடாம நடத்துறது. இந்த ஒரே ஒரு பழக்கம் உங்க கம்பெனில இருக்கிற குழப்பத்தை நிறுத்தி 60% பிரச்சனைகளை ஆரம்பத்திலே சரி பண்ணிடும். கண்ட்ரோல் மறுபடியும் உங்க கைக்கு வரும். இந்த மீட்டிங்ல என்ன நடக்கும், எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டேட்டா படி இதுதான் நிலவரம்னு பேச ஆரம்பிப்பீங்க. டெய்லி ப்ரொடக்ஷன், வீக்லி சேல்ஸ்னு எல்லாத்தையும் நம்பர்ஸ்ல பேசும்போது பொறுப்புணர்வு தானா வந்துடும். ஆக தெரிஞ்சுக்கிட்டத செயல்ல காட்டணும் இல்லையா? அதனால இன்றைய ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருக்கிற எந்த ஒரு வேலைய இந்த ஒழுக்கத்தை உருவாக்க இன்னைக்கு செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க பயணத்தோட முதல் படி அதுவா இருக்கட்டும்.